சுனேமியால் என்கிற ஊர்ல இருக்கிற இந்த நோட்டபிள் லேடி அப்படி இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, கணம் பொருந்திய சகோதரி என்று தமிழ்ல போட்டிருக்கு. இவள் ஒரு நோட்டபிள் லேடி who always want to do best for God. Somebody say best for God. You know, restoration. Somebody say restoration. இந்த ரோரிங் இயர்ல ஆண்டவர் செய்ய போற மிகப்பெரிய காரியம் ரெஸ்டோரேஷன். கவனிங்களேன், என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜா அந்த ஃபேமன் முடிஞ்சு அமர்ந்திருக்கிறார். இந்த ஸ்திரீ அந்த அந்த ராஜ்யபாரத்தின் அரண்மனைக்குள்ள வரா. ஒருவேளை கேயாசி அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேயாசி அங்க இல்லை அப்படின்னா இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, சார் ராஜா சார், நான் உங்க நாட்டில் பிறந்தவன், இந்த ஊர்ல இருந்தவன், இவர் எங்க ஹஸ்பண்டு, இது என் பையன், 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பஞ்சத்தினால வெளியூருக்கு போயிட்டேன். எங்க போயிட்டேன்? வெளியூருக்கு போயிட்டேன். அப்ப திரும்ப வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு சொன்ன. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி போட்டு இவங்க உண்மைதானான்னு பார்த்து, அதெல்லாம் பார்த்து வரத்துக்கு ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ போச்சுன்னு கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? காட்ஸ் டைமிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். கேயாசி அந்த ராஜாவோட உட்கார்ந்துருக்கிறான். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கேயாசி யாரு? எலிசாவோட வேலைக்காரன். வெரி குட். வேலைக்காரன்ட்ட ராஜா கேட்குறான், என்ன கேட்குறான்? எப்பா, எலிசா செஞ்ச அற்புதம்லாம் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே எலிசா சொல்றாரு, கேசி சொல்றாரு, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என்ன ஒரு தடவை அப்படி அடிச்சாரு பாருங்க, அப்படியே யோர்தான் 2ஆ பிளஞ்சிருச்சு. ஒரு தடவை பாருங்க, தண்ணி ரொம்ப அப்படியே பாய்சன் தண்ணியா இருந்துச்சு. ஏதோ ஒன்று போட்டாரு பாருங்க, அப்படியே தண்ணி நல்லா பியூரிஃபை ஆயிருச்சு. ஒரு தடவை பாருங்க, தண்ணியே இல்ல, இஸ்ரவேலுக்கு தண்ணி கொடுத்தாரு. அப்புறம் பாருங்க, ஒரு விடோ வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்ல, எலிசா போனாரு, எண்ணெயா ஊத்துனுச்சு அப்படின்னு ஒவ்வொரு அற்புதமா சொல்லிட்டே வரான். அது மாத்திரம் இல்ல, இந்த நாகமான் இருக்காருல, அவர் குஷ்டரோகத்தோட இருந்தாரு, போனாரு பாருங்க, அவருக்கு எல்லாம் சுகமாயிருச்சு. சம்படி எல்லாம் சுகமாயிருச்சு. அடுத்து ஒரு மிராக்கிள் சொல்ல போறாரு. என்ன சொல்றாருன்னா, பாருங்க, ஒரு அம்மா நோட்டபிள் லேடி இருந்தாங்க சுனேமியான்னு ஒரு ஊர்ல இருந்து. அவன் பையன் செத்து போனா, அந்த செத்து போன பையனை உயிரோட எழுப்புறான்னு சொல்ற நேரத்துல இந்த சுனேமியால் ஸ்திரீ அந்த ராஜாவோட அரண்மனைக்குள்ள வரா. Wow, what a God's timing பாருங்களேன். அப்ப அப்படி சொன்னோனே என்ன சொல்றான்? இந்த இவங்கதான். இவங்க இது எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? இப்படிலாம் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ராஜாட்ட சொல்றான், கேயாசி, நான் சொன்னேன்ல அந்த செத்து போன அந்த பையனை உயிரோட எழுப்ப சொன்னல, அது இந்த அம்மா தான், இந்த பையன் தான் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு முன்னாடி நடந்த மிராக்கள் எல்லாம் பார்க்காத ராஜா தனக்கு முன்பாக நிற்கிற மிராக்களை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகுறான். என்ன நடக்குது? இந்த அம்மா சொல்லுது பாருங்க, இந்த அம்மா சொல்லுது, ஏய், நான் இதெல்லாம் இழந்து போனேன்னு சொன்னோன்னே, அவனுக்கென்று தனியாக ஒரு அதிகாரியை அந்த ராஜா நியமிக்கிறான். அவனுக்கென்று தனியா ஒரு கமிட்டி ஆண்டவர் போட்டு சொல்றான். அந்த வசனத்தை படிமா, அந்த வசனத்தை படிங்கம்மா. அல்லேலூயா. பிரதானியை நியமித்து அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், எல்லாம் படிங்க பார்க்கலாம். அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி. Hey, that is called God's timing. மற்றவனுக்கு எல்லாம் என்கொயரி கமிஷன் வச்சா, ஆண்டவரை நம்புகிற உனக்கு அற்புதம் நடக்கும் போது ஆண்டவர் பக்கத்துல ஆண்டவர் உட்கார வச்சு, இவன் தான் அவன், இவனுக்கு இதை செய், இவனுக்கு இதை நடப்பி என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டுக்குள்ள ஆண்டவர் அழைத்து செல்வார்.